ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சுகர் பீட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாங்க. சுகர் பீட் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நான் நீடில் பற்றி சொல்லிடுறேன். ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்க வேண்டியிருக்கு. இது வந்து பீட் ஒர்க் பண்ணுற நீடில். இந்த நீடில் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த நீடில் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லென்த்தாக ஒரு 15லேருந்து 20 பீடு வந்து லோட் பண்ணுற மாதிரி லென்த்தாக பார்த்து. ஸோ வந்து நிறைய விஷயம் வந்து இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து இந்த பீடு ஒர்க் பண்ணுற நீடில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் இந்த 3 வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு அந்த பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து அந்த மோதிர விரல் அண்டு வந்து சுண்டு விரல் இது ரெண்டையும் வந்து பீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ எப்படி பிடிச்சிருக்கனோ அதே மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் சுகர் பீடை பற்றி நான் சொல்ல போகிறேன். சுகர் பீடில் வந்து இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கிறது ஆன்டிக் பீடு. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஆனால் 2 வெரைட்டியும் இருக்குது. கோட்டிங் பீடு இருக்குது, கிளாஸி ஃபினிஷ்லேயும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நீடில்ல உங்களுக்கு இப்போ தெரியுதா, இது வந்து ஹூக் பார்ட்டு. இது வந்து மேலே பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேலே பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீடு வந்து லோடாக ஆரம்பிச்சிடும். ஸோ பீட் லோட் பண்ணுறதுக்கு 2 டைப் இருக்குது. 2 டைப்புமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போது சுகர் பீடு மட்டுமே வந்து லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து சுகர் பீடு கொட்டி வைக்கிறது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு பிளேட்லேயோ இல்லை இந்த மாதிரி பவுச்லேயோ கொட்டி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 2வது டைப் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? சுகர் பீடோட ஹோலில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஹேண்டில் மோதிர விரலை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா பீடையும் சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து சுகர் பீடோட ஹோல்குள்ளே நீடில் விட்டுட்டு திருப்பியும் வந்து மோதிர விரலை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஜமிக்கி வித்து சுகர் பீடு இந்த மாதிரி எல்லாமே நம்ம எடுப்போம். அதுக்கு வந்து இந்த மெத்தடுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஆரம்பத்திலே வந்து தட்டுற அளவுக்கு ஃபுல்லாக நீடில் ஃபுல்லாக வந்து எடுக்காதீங்க. நீங்கள் வந்து அயன் நீடில் இல்லாமல் வேறு டியூலிப் பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர் 24, 23 யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த பீடு வந்து கோர்க்கறதுக்கு இந்த மாதிரி காட்டன் ஷுவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை எப்பவும் போல் பெருசாக முடிச்சு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இது வந்து நம்ம ஃப்ரேமுக்கு கீழே எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து எப்படி பிடிச்சிருக்கேங்கிறத பாருங்கள். மோதிர விரலில் தான் வந்து அந்த பீடு இது எல்லாமே வந்து நம்ம பிடிச்சி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ த்ரெட்டை வெளியே எடுத்த உடனேயே நம்ம வந்து ரிவர்ஸில் போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுடணும். எதுக்கு இப்படி போடுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பீடாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். 2 பீடு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை பின்னாடி நல்லா நகர்த்தி விட்டுட்டு போடுங்க. திருப்பியும் 2 பீடு சுண்டு விரலில் வந்து அதை உள்ளே தள்ளிட்டு திருப்பியும் ஒரு ஸ்டிச் கொடுங்க. 2 பீடு சுண்டு விரலில் வந்து பின்னாடி பேக்கில் நல்லா தள்ளிடுங்க. இல்லைன்னா வந்து கேப் வரும். ஓகேங்களா? திருப்பியும் வந்து 2 பீடு திருப்பியும் சுண்டு விரலில் வந்து நல்லா உள்ளே நகர்த்தி விட்டுட்டு ஸ்டிச் போடுங்க. இதை வந்து நம்ம நல்லா நெருக்கமாக எந்த அளவுக்கு கோர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வருங்க. நெருக்கமாக கோர்க்காமல் சுண்டு விரலில் வந்து நம்ம உள்ளே தள்ளி சும்மா ரேண்டமாக அப்படியே போட்டிங்கன்னா சின்ன கேப் கூட நம்மளுக்கு அசிங்கமாக தெரியும். சரி, ஓகேங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எதுக்கு வந்து லாக் ஸ்டிச் போட சொன்னோம் அப்படின்னா, இப்போ சில்க் த்ரெட்லலாம் பார்த்தீங்கன்னா 2 சில்க் த்ரெட்டை வந்து ஒன்றா போடுவோம். ஸோ அந்த த்ரெட்டோட அந்த நாட் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் வந்து இது ரொம்ப சின்ன த்ரெட் அப்படிங்கிறதுனால அது நீங்கள் எவ்வளோ தான் பெருசாக போட்டாலுமே வந்து அந்த கிளாத்தில் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள். சுண்டு விரலில் நகர்த்தாமல் நான் இப்போ ஸ்டிச் போட்டால் வந்து எந்த அளவுக்கு வந்து லூஸாக இருக்குதுன்னு அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக தெரியாது. ஸோ அதனால் வந்து 2 பீடாக உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணி போடுங்க.
அங்கங்கே சின்ன கேப் மாதிரி க்ரியேட் ஆகிட்டே வரும். ஸோ அதனால தான் வந்து நல்லா பின்னாடி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது. சுகர் பீடை வந்து ஒன்று ஒன்றாவும் ஸ்டிச் பண்ணலாம், 2 2ஆவும் ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் 3 4ன்னு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டிச் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு டெமோவாகவும் கொடுத்துருக்கேன். ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரீயாக வந்து ப்ரூச் ஒர்க் கிளாஸுமே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த கிளாஸோடையே. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ முதல்ல வந்து நான் யூ ஷேப் வந்து நெக் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை ஒட்டியே வந்து இந்த சுகர் பீடு ஸ்டிச்சு பழகுங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து எண்ணாட் வந்து சில்க் த்ரெட்டில் சரி த்ரெட்லலாம் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் வந்து பீடு ஒர்க் பண்ணும்போது இந்த நூல் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஒரு சில டைமில் வந்து அது பிரிஞ்சிடும். அதனால் வந்து 2 எண்ணாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் 3 சுகர் பீடாக வச்சு போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். 3 4ன்னு தயவு செஞ்சு போடாதீங்க. இப்போல்லாம் உங்களுக்கு வந்து எந்த ப்ளவுஸுக்கு என்ன சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சுகர் பீடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை வந்து வீடியோவாக நான் போடுறேன். சுகர் பீடை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், எந்த ப்ளவுஸுக்கு எந்த சுகர் பீட் போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து சுகர் பீட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் இதில் வந்து 3 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஃப்ரேம்லேருந்து இந்த கிளாத்தை ரிலீஸ் பண்ணலை. இது பாருங்கள் எவ்வளோ வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இதை பார்த்திங்கன்னா ரொம்பவே லூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா இந்த அளவுக்கு லூஸாக இருக்கும். இதே நம்ம கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரேம்லேருந்து அது வந்து தொட்டில் மாதிரி ஒரு லூப் மாதிரியே இருக்கும், மேலே தூக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஷேப்ஸ் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் வந்து த்ரெட் இடையிலே கட் ஆகிடுச்சுன்னா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில்